டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். சூரிய ஒளி மின் உற்பத்தியில் உலகின் 3ஆம் இடத்தை இந்தியா பெற்றுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். சூரிய மின் உற்பத்தியில் உலகின் 3வது பெரிய நாடாக இந்தியா உருவாகியுள்ளதாகவும் நம்மிடம் 500 மில்லியன் மெட்ரிக் டன் நிலையான மூலப்பொருட்கள் உள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். மேலும் மேக் இந்தியா திட்டத்தின் மூலம் உள்ளூர் விநியோக உற்பத்தியை வலுப்படுத்த தாம் கவனம் செலுத்தி வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். எந்த மாநிலத்திலுமே பேசாத சமஸ்கிருத மொழிக்கு ஏன் இவ்வளவு பணம் செலவழிக்கப்படுகிறது என திமுக எம்பி தயாநிதி மாறன் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியுள்ளார். மக்களவையில் பேசிய அவர் அலுவல் மொழிகளுக்கு செலவழிப்பதில் தவறில்லை என குறிப்பிட்டார். அதேவேளையில் 2011 சர்வேயின் படி வெறும் 73,000 பேர் மட்டுமே பேசும் சமஸ்கிருத மொழிக்கு எதற்காக மக்கள் பணம் வீணடிக்கப்படுகிறது என வினவினார். IIT கல்வி நிறுவனங்களில் முனைவர் படிப்பில் 560 OBC, SC, ST மாணவர்களின் இடங்கள் பறிக்கப்பட்டுள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் MP சு வெங்கடேசன் குற்றம் சாட்டியுள்ளார். இடஒதுக்கீட்டின் மூலம் மாணவர்கள் பெற்ற அனுமதி விவரங்களை துறைவாரியாக வெளியிடுமாறு நாடாளுமன்றத்தில் கேட்டதாகவும் அதற்கு மத்திய அமைச்சர் மழுப்பலான பதிலை கூறியதாகவும் வெங்கடேசன் விமர்சனம் செய்துள்ளார். அமைச்சர் கொடுத்த அரைகுறை விவரங்களை கொண்டே 560 இடங்கள் பறிபோனது தெரிய வந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமின் தாய் நிறுவனமான மெட்டா உலகம் முழுவதும் 3000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய தொடங்கியுள்ளது. இந்த பணி நீக்கம் இன்று தொடங்கி வரும் 18ஆம் தேதி வரை நடைபெறும் என தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளில் பணி செய்யும் ஊழியர்களுக்கு மெட்டா நிறுவனம் மெமோ கொடுத்து வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஆகிய நீதிமன்றங்களில் வாதாட 39 வழக்கறிஞர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் நீதிமன்றங்களில் அரசு தரப்பில் வாதாட அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர்கள், சிறப்பு வழக்கறிஞர்கள் ஆகியோரை நியமிக்க கடந்த டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி ஆலோசனை நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் எடுக்கப்பட்ட முடிவின்படி 8 சிறப்பு வழக்கறிஞர்கள், 7 கூடுதல் வழக்கறிஞர்கள் என மொத்தம் 39 வழக்கறிஞர்கள் நியமிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் அடுத்த 2 ஆண்டுகளுக்கு அரசின் சார்பில் வழக்குகளில் வாதிடுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வரும் 17ஆம் தேதி வரை வறண்ட வானிலையே காணப்படும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த டிசம்பர் மாதம் வடகிழக்கு பருவமழை தாக்கத்தால் பல மாவட்டங்களில் கனமழை பொழிந்தது. இதனைத் தொடர்ந்து கடும் குளிர் நிலவியது. இந்த சூழலில் இரவு நேரங்களில் கடும் குளிரும் பகல் நேரங்களில் வெப்பமும் காணப்படுகிறது. குறிப்பாக பகல் நேரங்களில் அதிக வெப்பம் நிலவுகிறது. இந்த நிலையில் வரும் 17ஆம் தேதி வரை வறண்ட வானிலையே காணப்படும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக 33 டிகிரி செல்சியஸ் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தைப்பூச திருநாளையொட்டி இன்று தமிழகம் முழுவதிலும் முருகன் ஆலயங்களில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. அறுபடை வீடுகளில் மக்கள் காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருச்செந்தூர், பழனி உள்ளிட்ட கோவில்களில் ஏராளமான பக்தர்கள் பாத யாத்திரையாக சென்று முருகனை வழிபட்டனர். அருட்பிரகாச வள்ளலார் நிறுவிய வடலூர் சன்மார்க்க கூடத்தில் ஜோதி தரிசன வழிபாடு நடைபெற்றது. தைப்பூச திருநாளையொட்டி இன்று பழனியில் ஏராளமான பக்தர்கள் குவிந்ததால் பஞ்சாமிர்தத்திற்கு தட்டுப்பாடு ஏற்பட்டது. கட்டுக்கிடங்காத கூட்டம் நிலவியதால் அறநிலையத்துறை சார்பில் வழங்கப்படும் தேவஸ்தான அபிஷேக பஞ்சாமிர்தத்திற்கு கடும் தட்டுப்பாடு நிலவியது. இதனால் தனியார் விற்பனை நிலையங்களில் அதிக விலை கொடுத்து பஞ்சாமிர்தத்தை பக்தர்கள் வாங்கிச் சென்றனர். லாட்டரி நிறுவனங்கள் மத்திய அரசுக்கு வரி செலுத்த தேவையில்லை என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது.
ஃபியூச்சர் கேமிங் நிறுவனம் தொடங்கிய வழக்கில் மாநில அரசே வரி விதிக்க முடியும் என சிக்கிம் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதனை எதிர்த்து மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. இந்த வழக்கில் மாநில அரசு விதிக்கும் வரியை மட்டும் அந்த நிறுவனங்கள் செலுத்தினால் போதும், மத்திய அரசின் சேவை வரியை செலுத்த தேவையில்லை என தீர்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. இலவச வேட்டி சேலை திட்டத்தில் ஊழல் நடந்ததாக அண்ணாமலை கூறிய குற்றச்சாட்டிற்கு அமைச்சர் ஆர் காந்தி பதிலடி கொடுத்துள்ளார். உண்மைக்கு மாறான அடிப்படை ஆதாரமற்ற தேவையற்ற வதந்திகளை அண்ணாமலை பரப்புகிறார் என அமைச்சர் ஆர் காந்தி விமர்சனம் செய்துள்ளார். மாநில அரசால் நிர்ணயிக்கப்பட்ட தர அளவீடுகளின்படி தரமான வேட்டி சேலைகள் விநியோகம் செய்யப்பட்டது என்றும், வீண்படி சுமத்தி களங்கம் ஏற்படுத்த அண்ணாமலை பகல் கனவு காண்பதாகவும் அவர் எண்ணம் ஈடேறாது என்றும் அமைச்சர் ஆர் காந்தி உறுதிபட தெரிவித்துள்ளார். அமைச்சர் ஆர் காந்தியை கமிஷன் காந்தி என அண்ணாமலை காட்டமாக விமர்சனம் செய்துள்ளார். அமைச்சர் காந்தி தன் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு சப்பை கட்டு கட்டாமல் உடனே பதவி விலக வேண்டும் என அண்ணாமலை மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். அரசு நிறுவனங்களில் கொள்முதல் செய்யப்பட்டு தர பரிசோதனைகளுக்கு பிறகு அனுமதிக்கப்படும் நூலில் நெய்யப்பட்ட 20 லட்சம் வேட்டிகள் எப்படி 60% அதிகமான அளவு பாலிஸ்டர் கலந்திருப்பதாக நிராகரிக்கப்பட்டுள்ளது என அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். இதற்கு அமைச்சர் காந்தி பதில் கூறுவாரா என்றும் அண்ணாமலை காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தில் கடல் ஆமைகளின் உயிரிழப்பை தடுக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தாமாக முன்வந்து விசாரணை நடத்திய பசுமை தீர்ப்பாயம், கடலோர ஆமைகளின் இனப்பெருக்க காலத்தில் ஏன் விசைப்படகுகளுக்கு தடை விதிக்க கூடாது என கேள்வி எழுப்பியுள்ளது. ஆந்திராவில் இந்த தடை அமலில் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ள பசுமை தீர்ப்பாயம், தமிழக தலைமை செயலாளர் இதனை கண்காணிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளது. நடிகர் தனுஷ் இயக்கி நடித்துள்ள இட்லி கடை திரைப்படம் ஏப்ரல் 10ஆம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்னும் ஷூட்டிங் பணிகள் முடியாததால் படம் வெளியாவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த படத்தில் தனுஷ், நித்யா மேனன், அருண் விஜய், ராஜ்கிரண் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். ஏப்ரல் 10ஆம் தேதி அஜித்தின் குட் பேட் அக்லி படமும் வெளியாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய பங்குச்சந்தையில் கடந்த 2 நாட்களாக கடும் சரிவு காணப்பட்டது. இன்று நண்பகல் வர்த்தகத்தில் நிப்டி புள்ளிகள் சரிந்தன. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. தமிழ்நாடு காவல்துறையை ரொம்ப குறைவா மதிப்பிடுறீங்க மிஸ்டர் நிவாஸ். லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமித்தி வாழ்ற போலீஸ்காரங்க தமிழ்நாடு காவல்துறை. நேற்று நான் இன்று நீ திகில் கிளப்பும் அதிரடி ஆக்ஷன் திரைப்படம் OTT+இல் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. காணத் தவறாதீர்கள்.